अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ते भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि योऽहमध्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் ஞானேஸ்வர் மகாராஜ் சமாதியினர்கள் அமர்ந்து கொண்டு ஏக்நாத் பாகவதம் என்ற கிரந்தத்தினை படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை 110 ஸ்லோகங்கள் நிறைவேறிவிட்டது. குருவந்தனத்தில் வரிசையாக தன் குருவை நமஸ்கரிக்கும் அந்த வேளையிலே சரஸ்வதி, கணபதி மற்றும் அனைத்து சந்துக்கள் என்ற வரிசையில் தன் குருநாதனை வணங்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஓ, இவாள தாட்டே ஜபம். ஓகே, பரவாயில்லம்மா. ஈவினிங் தாட்டே ஜபம் மாத்திக்கலாம். ஆக்சுவலா மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ சரி விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 111வது ஸ்லோகம் இப்போது நாம் காண வேண்டியது. இந்த 111, 112, 113, 114, 115 ஒரு 5 ஸ்லோகங்கள்ல நம்பர்ஸை வச்சு வித்தியாசமாக ஏக்நாத் மகாராஜ் ஒரு கேம் ஆடி இருக்கிறாரு. இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஜெமினி, சாட்ஜிபிடி இன்னும் பல ஏஐக்களின் துணை கொண்டு ஓரளவுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ்லையும் கம்பேர் பண்ணிட்டு ஃபைனலா இந்த டிரான்ஸ்லேஷனை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு விளக்கத்தை பார்க்கலாம். Though one and அதாவது 111, though one and Ekadasi appear as two, their zodiacs or constellations are essentially the same. That which exists in its fullness, within the one, spreads and stands vast across all 10 directions. அதாவது தமிழ் ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஒன்று மற்றும் ஏகாதசி, சிம்பிளா சொல்லணும்னா 1 மற்றும் 11 என தோன்றினாலும், ஒன்றே 11ஆக தோன்றினாலும், இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ரொம்ப ஈஸியா புரியணும்னா ஒன்றே 11ஆக தோன்றினாலும் அப்படின்னு சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். அல்லது 1ம் 11ம் தோன்றினாலும், ஆக்சுவலா அவர் எழுதுனது அப்படியே சொல்லணும்னா 1ம் 11ம் தோன்றினாலும், ராசிகளும் நட்சத்திரங்களும் எல்லாம் உண்மையில் ஒன்றே, அந்த ஒன்றில் முழுமையாக இருப்பது 10 திசைகளிலும் அதிகமாக பரவி நிற்கிறது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனாலும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நமக்கு அத்வைதம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிறதுனால இதை புரிந்து கொள்வது எளிது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படிங்கிறது நம்மளா தெரியும். பரமாத்மா, பரபிரம்மம், இது ஒன்றே ஒன்றுதான், இது மட்டுமே தான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதே மாதிரி அதுவே தான் எல்லாமா இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சரியா? ஸோ ஒன்று மட்டும்தான் இருக்குன்றதும் தெரியும், அதுவே எல்லாமா இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். சரியா? இங்க ஏன் எல்லாம்னு சொல்லாம 11ன்னு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு. அதை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஆனா இங்க எல்லாம்னு சொல்றதுக்கு பதிலா 11ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? 1, 11 என்றால் பிரம்மஸ்வரூபமே உலகமாக தோன்றி நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ராசிகளும் நட்சத்திரங்களும் எல்லாம் உண்மையில் ஒன்றே. ஆக்சுவலா வானத்துல எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்கு, அது எல்லாம் ஒரே ஆகாயத்தில் தான் இருக்கிறது. ராசிகளும் நட்சத்திரங்களும் தனித்தனியாக தோன்றினாலும் உண்மையில் எல்லாம் ஒன்னாவே தான் இருக்கு. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. சரியா? எப்படி ராசிகளும் நட்சத்திரங்களும் வேறு வேறாக தோன்றிய போதும் உண்மையிலும் ஒன்று, அதே மாதிரி பிரம்மஸ்வரூபம், பிரம்மம் என்பது ஒன்றாக இருந்தாலும் அதுவே 11ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றார். சரியா?
அந்த ஒன்றில் முழுமையாக இருப்பது 10 திசைகளிலும் அதிகமாக பரவி நிற்கிறது. அப்போ இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 10 திசைகள், பொதுவா 8 திசைகள் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்கே 10 திசைகள்னு குறிப்பிடப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவா உங்களுக்கு நல்லா தெரிகிறது 4 திசை. அதுக்கப்புறம் அந்த 4 கார்னரை வந்து இன்னொரு 4 திசையா சொல்லுவாங்க. அப்ப 8 திசை ஆயிடுச்சா? அப்ப மேல என்ன 2 திசை அப்படின்னா, மேல ஒரு திசை, கீழே ஒரு திசைன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்படி 10 திக்குகளிலும் எது இருக்குது அப்படின்னு சொன்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மம் மட்டுமே இங்கே 10 திக்குகளிலும் எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக 11ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பிரம்மஸ்வரூபம் ஒன்று, அது 11ன்னா எல்லாமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா, ராசிகளும் நட்சத்திரங்களும் எப்படி வேறு வேறாக தோன்றிய போதிலும் உண்மையில் ஒன்றோ, அப்படி ஒன்றேயான பிரம்மமே 11 என்ற உலகமாக தோன்றுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னும் அடிஷனலா என்ன டெப்த் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த ஒன்றில் தான் இருப்பது அனைத்தும், ஏன்னா 10 திக்குகளிலும் கணக்கெடுத்துட்டாரு. சரியா? இதுக்கு மேல 10 திக்குகள்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமேன்னு சொல்லிடலாம். இந்த எல்லாமேன்னு சொல்றதுக்கு 10 திக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. சரியா? ஒன்றில் முழுமையாக இருப்பது 10 திசைகளிலும் அதிகமாக பரவி இருக்கின்றது. சோ எங்கும் இருப்பது, எல்லாமா இருப்பது அது ஒன்றே. கிருஷ்ணா ஃபீல நம்ம அடிக்கடி சொல்லும், இருப்பது ஒன்றே, அதுவே தான் எல்லாமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா? சோ அந்த விஷயத்த நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப இந்த ஸ்லோகத்துல என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம ரகசியத்தை கொஞ்சம் கோடிட்டு காட்டணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதன் விளைவு இந்த ஸ்லோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து இந்த கிரந்தம் ஃபுல்லாவே இந்த பிரம்ம ரகசியத்தை கோடிட்டு காட்டிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. தன் குருநாதனின் புகழ்பாடும் அதே வேளையிலே, கிரந்தத்தின் புகழ்பாடும் அதே வேளையிலே, இடையில இந்த பிரம்ம ரகசியத்தை கொண்டு வருகிறார். சரியா? சோ இந்த ஓவியில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று இங்கே 11ஆக மாறியது, பிரம்மமே உலகமாக மாறியது. ராசிகளும் நட்சத்திரங்களும் எப்படி உண்மையில் ஒன்றோ அப்படி இந்த ஒன்றே தான் இங்கே உலகமாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரா டெப்த் எப்படி கொடுக்கிறாருன்னா, 10 திக்குகளிலுமே அந்த ஒன்றே தான் பரவி இருக்கின்றது என்ற சத்தியத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அமைஞ்சிருக்கிறதா நீங்க பாருங்க. ஓகேவா? இப்ப இது என்னன்னா கண்டினியூஷன், 15 ஸ்லோகம் வரைக்கும், 115 வரைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால அடுத்தடுத்து படிக்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். Bring together the one from the many to make it one again, that is called Ekadasi. But when the natural unity of that one becomes clear, the true essence of the scripture is attained. கொஞ்சம் டிஃபரெண்டா கணக்கு போடுறாரு பாருங்க. மீண்டும் பலவற்றிலிருந்து ஒன்றை ஒன்றாக சேர்த்து ஒன்றாக செய்துவிடு, அதற்கு பெயர்தான் ஏகாதசி என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஒன்றின் ஒருமைத்துவம் இயல்பாக தெளிவாகும் போது அந்த கிரந்தத்தின் உண்மையான அர்த்தம் உனக்கு கிடைத்துவிடும். இப்ப இந்த கிரந்தம் வந்து முழுமையான அத்வைத கிரந்தம் தான் இல்லையா? அத்வைத சித்தாந்தத்தை உனக்கு உணர்த்த போற கிரந்தம். இப்ப முதல்ல என்ன சொல்லிட்டாரு? இங்க பிரம்மம் ஒன்றேதான் உலகமாக பலவாக விரிந்திருக்கிறதுன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு? இந்த பலவா தெரிகிற இந்த உலகத்துல உள்ள எல்லா பல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன்றாக செய். அப்படி ஒன்றாக செய்தால் அதற்கு ஏகாதசி என்று, அதற்குத்தான் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னார். என்ன ஐயா இது? ஏகாதசின்னா 11 தானே. 11 அப்படின்னு 11 எப்படி ஒன்னாகும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, 11 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதணும். சரியா? எப்படி எழுதுவீங்க? 1 1 அப்படின்னு நம்ம பேப்பர்ல எழுதுவோம் இல்லையா? அதை எப்படி ட்ரை பண்ணலாம்? ஒயிட் போர்டு கடந்தி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. தீப்தி, ஒயிட் போர்டு ஓபன் செய். షేర్ అయితే తేవలేదు వైట్ బోర్డుకి. షేర్ ని వచ్చి ఆఫ్ చేసేది కదా. లేదు.
இல்லைன்னா சொல்றேன். சரி விடுங்கம்மா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. சரி விடு, வந்த விடு. ஓகே. வந்து சரி. அண்ணா கீழே ஜெமினின்னு இருக்குல்ல, அதுல ஏதாவது எழுதி காட்ட முடியுமான்னு பாருங்க. காட்டலாம்னு நினைக்கிறேன். பதினாலுல இருந்து போயிடுச்சு, 11 வேணும். ஓகே, ஒண்ணும் இல்லைங்க. 11 நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 2 1 தாங்க. இதுல ஒன்றும் பெருசாலாம் எழுதியெல்லாம் ஒன்றும் காட்டணும்னு அவசியம் இல்லை. காட்டணும்னா காட்டிடலாம். தெரியுதா? 11 தெரியுதா இப்போ? தெரியுதா தெரியலையா? ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு எதுக்கு நான் ஒயிட் போர்ட்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன், தெரியல. இப்போ இந்த 11ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒண்ணுக்கு பக்கத்துல இன்னொரு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணு அப்படின்னா பிரம்மஸ்வரூபமா, அடுத்த ஒண்ணு என்னது அப்படின்னு சொன்னா உலகமா. சரியா? இப்போ இந்த பிரம்மமும் உலகமும் ஒன்றே அப்படிங்கிறத ஏகாதசி நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். அது எப்படி ஏகாதசி ஒண்ணு உலகமும் பிரம்மமும் ஒன்றுன்னு கத்துக் கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு, பிரம்மம் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? உலகம் இருக்கு. ஆனா அதுவும் எப்படி இருக்கு? அதுவும் ஒண்ணுதான் இல்லையா? அப்போ இங்கே 2 எழுத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் ஒரே எழுத்துக்கள் தான். 2 என்ன சொல்லுவோம், எழுத்துக்கள்னு சொல்ல மாட்டோம், பின்னம்னு சொல்லுவோமா, நம்பர்ஸ். இங்க ஒரு நம்பர் இருக்கா, 2 நம்பர் இருக்கா? 2 நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா பாரு, ஒரு நம்பர் இருக்கா, 2 நம்பர் இருக்கா? 2 நம்பர் இருக்கு இல்லைங்க. 2 நம்பர்னா எந்தெந்த நம்பரை காட்டு? 1 1. இன்னும் ஒரு நம்பர் தானே காட்டிட்டு இருக்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இல்லடா காட்டணும், ஒரு நம்பர் ஏன் காட்டுற? ஆனா ஒன்னே 2 தடவை இருக்குங்க. அப்படிதான்டா இந்த உலகம், பிரம்மமே தான்டா உலகமா இருக்கு. ஒன்னே 2 தடவை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மமே தான் உலகமா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? சரி, இந்த ஒரு சூட்சுமத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ஏகாதசி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாரு அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ நான் அதை படிச்சா உங்களுக்கு புரியும் பாருங்க. மீண்டும் பலவற்றிலிருந்து ஒன்றை ஒன்றாக சேர்த்து ஒன்றாக செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? பிரம்மம் உலகமா தெரிஞ்சிருச்சு, 10 திக்குகளும் தெரிவதெல்லாம் பிரம்மம் தான், இப்படி ஒண்ணு பலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு பலவாய் தெரியுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும், ஒண்ணு பலவா ஆகல. அப்போ ஒண்ணு பலவா தெரிஞ்சாலும் அது ஒன்னே தான் இப்ப புரிய வைக்கணும்ல. அது எப்படி புரிய வைக்கிறது? இப்ப பலவா தெரியுது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னா செய்யி, ஒன்னா செஞ்சு என்ன அப்ப ஏகாதசின்னு தான் வரும். அப்ப 2 இருக்கும், ஆனா 2 இல்ல, ஒண்ணுதான்னு உனக்கு புரியும். அங்க பிரம்மமும் இருக்கும், உலகமும் இருக்கும், ஆனா 2 இல்ல, ஒண்ணுன்னு நீ புரிஞ்சுப்ப. அது எப்படி புரிய வைக்குது? ஏகாதசி புரிய வைக்குதுல்ல உனக்கு. அங்க 2 நம்பர் இருக்கு, ஆனா ஒண்ணுதான் இருக்கு. ஏன்றெல்லாம் அழகாக புரிய வைப்பதற்காக இந்த ஒரு சின்ன விஷயத்தை அவர் கணக்குல எடுத்திருக்காருங்க. சரியா? சோ மீண்டும் பலவற்றிலிருந்து ஒன்றை ஒன்றாக சேர்த்து ஒன்றாக செய்துவிடு, அதற்கு பெயர் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஒன்றின் ஒருமைத்துவம் இயல்பாக தெளிவாகும் போது அந்த கிரந்தத்தின் உண்மையான அர்த்தம் கிடைக்கும். அப்போ அந்த ஒண்ணு எதுன்றது 100% உனக்கு எப்ப புரியுதோ அது புரிய வைக்கும். நிஜபோதம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அது உனக்கு இந்த கிரந்தத்தின், ஏன்னா கிரந்தத்துடைய நோக்கமே நமக்கு நிஜபோதத்தை கொடுக்கிறது தான், நமக்கு அனுபவ அத்வைதத்தை கொடுக்கிறது தான் இந்த கிரந்தத்தின் நோக்கமாக இருக்கிறது. சரியா? சோ நான் சொன்ன மாதிரி நீ பண்ணின அப்படின்னு சொன்னா இந்த கிரந்தத்தின் நோக்கம் நிறைவேறுகிறது, உனக்கு நிஜ போதமே உண்டாகி விடுகிறது, அனைத்தும் ஒன்றென்ற அந்த தத்துவம் உனக்குள் ஆழமாக விதைக்கப்படுகிறது. ஆதலால் இதை உனக்கு உணர்த்துவதற்காக இப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றேன்
அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓகேவா? ஓரளவு இந்த ரெண்டும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒன்று மற்றும் ஏகாதசி என தோன்றினாலும் அப்படின்னா ஒன்றே பலவாக தோன்றினாலும் ராசிகளும் நட்சத்திரங்களும் எப்படி ஒன்றே போலே அப்படி அந்த ஒன்றே தான் 10 திக்குகளிலும் அதிகமாக பரவி இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே ஒன்னே பலவாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக நீங்க அதனாலதான் ஃபர்ஸ்டே சொல்றாரு ஒன்று மற்றும் ஏகாதசி என தோன்றினாலும். ஏன்னா ஒண்ணு பலவா இருக்கும் போதும் அந்த ஒன்று ஒன்றாகவே இருந்து கொண்டேதான் பலவாக இருக்கிறதுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஒன்று அப்படின்னு சொல்லும் போது ஏகாதசியாக தோன்றினாலும் அப்படிங்கிறார். ஏகாதசியா தோணுச்சுன்னா என்ன, ஒன்னேதான் ஒன்னா தோண்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும் பொருட்டு இப்படி பலவா இருக்கு அப்படிங்கிற இல்ல, அதை எல்லாத்தையும் ஒன்னா சேகரிச்சு பார்த்தேன்னா அங்க பார்த்தா ஏகாதசி தான் தெரியும். அந்த உலகமும் இந்த பிரம்மமும் ஒன்று என்றுதான் நீ உணர்வாய், அதை ஏகாதசி என்று உணர்ந்து கொள்வாய். அங்கே இரண்டு இருக்கும், ஆனால் இரண்டு இருக்காது. இரண்டு போல் தெரியும், ஆனால் உண்மையில் ஒன்றேதான் அது இரண்டாக இருப்பது போல் தெரியும். எக்ஸாம்பிள் ஒன்னு ஒன்னு. இங்க ரெண்டு இருக்கா ஒன்னு இருக்கா, ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஒண்ணுதான் அந்த ரெண்டாவும் இருக்கும் என்று அந்த ஏகாதசியின் விளக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அத்தோடு இதுதான் இந்த அத்வைத கிரந்தத்தின் நோக்கமாகவும் இருக்கின்றது. உங்களை நிஜபோதத்தில் கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஆத்மா அனுபவமாகவே மாறக்கூடிய ஒரு வல்லமையை இது பெற்று தருகிறது என்று சொல்லி இந்த ஓவியில நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 113 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Observing the very act of seeing, focusing the vision inward and establishing it firmly in the mind, Eka Janardana finds the true purpose of writing this commentary fulfilled அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப முக்கியமான வேர்டு இது, பார்ப்பதையே பார்த்து. அப்படிதான் மராட்டியில அழகா எழுதியிருக்காரு. சரியா? முதல்ல தப்பு தப்பா டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருந்தது. நேற்று நான் படித்த டிரான்ஸ்லேஷன் நான் இப்ப படிக்கல, அது டோட்டலா மாத்திட்டேன். பார்ப்பதையே பார்த்து அப்படிங்கிறதுதான் மிகச்சரியான டிரான்ஸ்லேஷன். அதை மனதில் உறுதியாக நிலைநிறுத்தி ஏகா ஜனார்த்தனன் இந்த உரை எழுதுவதன் பயன் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? இப்போ பார்க்கிறதையே பார்த்து அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. நீங்க இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா? நான் உலகை காண்கிறேன். இப்போ பார்ப்பதையே பார்த்துன்னா யாரு? நான் உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன். உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? நானு. அப்போ பார்க்கிறத பாருன்னா யாரு? என்ன பார்க்கறதுன்னு அர்த்தங்க, சிம்பிளா. சரியா? சோ பார்ப்பதையே பார்த்து அதை மனதில் உறுதியாக நிலை நிறுத்தி அப்படின்னா, இந்த உலகத்தை பார்க்கும்போது நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீ உன்னையே தான் பார்க்கணும்னு அர்த்தங்க. எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, இந்த நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், பிரம்மம் பிரம்மம்னு சொன்னா பிரம்மம்னா என்னவோ நினைச்சிட்டாதீங்க, நீதான் அதுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? பிரம்மமேதான் உலகமா இருக்கு, பிரம்மமேதான் உலகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கு? நானே தான் உலகமா இருக்கேன்னு சொன்னாதான் அது அனுபவ ஞானமா உங்களுக்கு மாறும். இல்லைன்னா அது ஏதோ தியரிட்டிக்கல் நாலேஜ் மாதிரி போயிடும். இப்போ பிரம்மம் என்றது வேற ஒரு அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் அந்த பிரம்மம் இல்லையா? இப்ப பிரம்மமும் உலகமும் அப்படின்னு சொல்றதை விட நானே உலகமாக பொய்யாக மாயையாக விரிந்தேன் அப்படின்னு சொன்னாதானே கரெக்ட். சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ப்பதையே பார்த்து அதை மனதில் உறுதியாக நிலை நிறுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் இந்த உலகத்தை பார்த்தேன் அப்படின்னா, இந்த உலகத்துல பாக்குறது எல்லாத்தையுமே நானாக பாக்குறதுன்னு அர்த்தம். பார்க்கிறதையே பார்த்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ எதை வேணா பார்க்கலாம், எதை பார்த்தாலும் அது நீயே என்று பார்க்க வேண்டும். இதுதான் மெயினான வரி. ஏன்னா பிரம்மம் உலகத்தை பார்க்கிறதுன்னு வச்சுக்கலாம். பிரம்மம் உலகத்தை பார்க்கிறதுன்னா பிரம்மம் வேற உலகம் வேறையா? இப்ப பிரம்மம் எப்படி உலகத்தை பார்க்கும்? பார்க்கறது எல்லாத்தையுமே தன்னையே தான் அதுல பார்க்கும். பார்ப்பதையே பார்த்து, அதாவது பார்ப்பவனான
நான் என்னையே உலகத்தில் பார்க்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கோங்க, இன்னும் சரியா புரியலன்னா. சரியா? பார்ப்பதையே பார்க்கின்றது ரொம்ப முக்கியமான வேர்டு. சோ என்னையே நான் உலகத்தில் காண்கிறேன். பார்க்கிறது அனைத்தையும் நானாகவே காண்கின்றேன். அப்படி விட எடுத்துக்கோங்க. இப்படி இருப்பது ஒன்றே, அது நான் மட்டுமே, நானே உலகமாக இருக்கும்போது இப்ப நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, திரிபுடிகள் எனக்கு இருக்காது. ஏன்னா ரெண்டுன்னு இருந்தா திரிபுடிகள் வரும். நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு. இருக்கிறதே நான் மட்டும்தான், நானே தான் அவனாவும் இருக்கேன் அப்படின்னா, அப்ப எப்படி பார்க்கணும்? பார்ப்பதையே பார்த்து, எதை நான் பார்க்கின்றேனோ அதுவும் நானே தான். பார்ப்பதையே பார்த்து, நான் என்னையே பார்த்து அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்பதையே பார்த்து. ஸோ இதை நீங்க எப்போ புரிஞ்சுட்டீங்களோ இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மனசுல ரொம்ப ஆழமா இதை வந்து 100% ஸ்ட்ராங்கா பதிச்சுடு. அப்படின்னா சிம்பிளி நீங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது யாரை பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எதை பார்த்தாலும் நீ நான் தான் அது மாயைக்காக அந்த ரூபத்துல வந்திருக்கேன், இந்த ரூபத்துல வந்திருக்கேன், அந்த ரூபத்துல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ இப்படியே தான் நீ பார்க்கணுமே தவிர அதை நீ உண்மையா பார்க்க கூடாது. உன்னை விட்டு அது தனியா இருக்கிற மாதிரி நினைக்க கூடாது. அது வேற, இது வேறன்னு நினைச்சிடவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது ஒண்ணுக்கு தான் இந்த மீனிங், பார்ப்பதையே பார்த்து அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அது திடமாக நீ நிறுத்தி கொண்டால் என்ன ஆகும்? ஏகா ஜனார்த்தனா. இப்ப இந்த புக் எழுதுறது யாருன்றது நம்ம அடிக்கடி என்ன பேசிட்டு இருக்கோம்? ஏகநாதனா ஜனார்த்தனா. இட் இஸ் இம்பாசிபிள் டு செல் அப்படின்னு சொன்னமா இல்லையா? ஏன்னா இருக்கிறதே ஒண்ணுதான். ஒண்ணு சும்மா நாத்துக்கும் ரெண்டா இருந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப எது யார்? இந்த கிரந்தத்தை எழுதுவது யார்? ஏக்நாதா ஜனார்த்தனா அப்படின்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதனால அழகா ஏகா ஜனார்த்தனன் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் அங்க இல்ல, இருக்கிறதே ஒண்ணுதான். அப்போ பேரே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஏக்நாத் ஜனார்த்தனன் ரெண்டு பேரை ஒரே பேரா மாற்றி ஏகா ஜனார்த்தனன் அப்படின்னு அழகா பேரை சொல்லி இந்த உரை எழுதுவதன் பயன் நிறைவேறுகிறது. சரியா? அல்லது இந்த உரையை அவர்கள் இருவருமே சேர்ந்தே தான் எழுதுகிறார்கள் அப்படி வச்சுப்பாங்க. சரியா? நிறைவேறுகிறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகலாம். சோ இப்ப இந்த ஓவி மிக முக்கியமான ஒரு ஓவி. இதுல என்ன அழகா சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த தியரட்டிக்கல் நாலேஜை பிராக்டிக்கலா அனுபவிக்க சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல பிரம்மம் உலகம் தெரிஞ்சிருக்கு. ஆனா பிரம்மம் உலகம் ஒண்ணுதான். நீ ஏகாதசியை பார்த்து புரிஞ்சுக்கோ, ஒண்ணுதான் இன்னொன்னா இருக்கு. அதனால அது ரெண்டா தெரிஞ்சாலும் அந்த ஒண்ணுதான் அப்படின்னட்டெல்லாம் ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் கொடுத்துட்டு அந்த ஒண்ணு நீதான் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதையே பார்த்து என்ற வார்த்தை, உன்னையே நீ அனைத்திலும் பார்த்து அப்படின்ற வார்த்தை, பிரம்மமாக நானே இருக்கின்றேன், நானே உலகமாக இருக்கின்றேன் என்ற ஃபீல். சோ இதை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு ஏகநாதன் ஜனார்த்தனன் ரெண்டு பேர் தெரிய மாட்டாங்க, ஏக ஜனார்த்தனன் அப்படின்னு ஒரு நாள் மாறிடுவாங்க. ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதானே என்ற தெளிவோடு இந்த கிரந்தம் எழுதப்படுகிறது அப்படிங்கிறதாங்க என்னுடைய அர்த்தம். ஓகேவா? டிஃபரெண்டா அத்வைத கிரந்தத்தை எடுத்துட்டு போறாரு. இதோட நிக்கல, இன்னும் 2 ஸ்லோகத்திலையும் வந்து இந்த நம்பர் கேம் ஆடிட்டு இருக்காரு. அது என்னன்னு பாத்துடலாம். அண்ணா சொல்லு. இப்போ இப்போ கண்ணாடி போட்டுட்டு இருக்கேங்க, மூக்கு கண்ணாடி போட்டுட்டு தேடிட்டு இருக்கேங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ப்பவனை பார்த்தல் அப்படின்னா இப்போ கண்ணாடி வழியா உலகத்தை பார்த்துட்டு இருக்கேங்க அப்படிங்கிறது தெரியாம தேடிட்டு இருக்கேங்க. அப்போ பார்ப்பவனை பார்த்தல் அப்படின்னா கண்ணாடி உன் மூக்குல தாண்டா இருக்கு, அது வழியாதான் உலகத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சதுதான் பார்ப்பவனை பார்த்தலா? கண்ணாடி என்ன விட்டு தனியா இல்லைன்னு பாக்கணுமா? நானும் கண்ணாடியும் ஒண்ணு. நான் வேற, வேற இல்ல, நானும் கண்ணாடியும் ஒண்ணுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பார்ப்பதையே பார்க்கிறோம்னு அர்த்தம். அதான்னா இப்ப வந்து போட்டுட்டு இருக்க கண்ணாடிய காணும்னு சொல்றீங்க, ஆனா அது வழியாதான் உலகத்தை பாக்குறீங்க. அப்படிங்கும்போது இப்போ ஜஸ்ட் அதுதான்டா நீ அதான் உன்கிட்டயே இருக்கே, ஏன் வந்து தேடுற அப்படிங்கறது தான் திரும்பி பாக்குறதான்னு கேக்குறேன். எடுத்துக்கலாம். ஓரளவு நீ சொல்றதும் கரெக்ட் தான். இங்க நம்ம கண்ணாடியும் நான் வந்து இப்ப கண்ணாடி வழியா தான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ என் கண்ணாடி தான் என் கண்கள். இப்போ சரியா? இப்ப கண்ணாடி என்ற கண்கள் வழியாக நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கின்ற அந்த வஸ்துக்கள். இப்போ என் கண்கள் கண்ணாடியை பார்க்கிறது அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? அல்லது
இந்த கண்கள் வழியாக, அதாவது என்ன சொல்றது, கண்கள் கண்ணாடி வழியாகத்தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இங்க அனைத்தும் அப்படிங்கிறத கண்ணாடியா போடுங்க. கண்கள் கண்ணாடியை பார்க்கிறதுன்னா கண்ணும் பார்க்கறது தான் உதவுது, கண்ணாடியும் பார்க்கறது தான் உதவுது, ரெண்டும் ஒண்ணு. அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீ சொல்றதா இருந்தா ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டா எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, நீங்க ஜென்ரலா நான் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாமே நீதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தவன பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் இங்கே ஒன்றாக இருப்பதால் பார்க்கப்படும் பொருளை நீங்கள் பார்க்கும் போதும் பார்ப்பவனைத்தான் பார்க்கிறீர்கள், ஆதலால் பார்த்தவனை பார்த்தேன் என்று சொல்லுகிறது. இது புரியலையா? ஆனா இப்போ கண்ணாடி மாளிகைக்கு போறோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்ன மட்டும்தான் அவங்க பாக்குறேன். வெறும் கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறது கூட சிம்பிளா சொல்லிடலாம். இல்ல நான் கண்ணாடி நான் பாக்குறவன தானே பாத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள்மா. கண்ணாடி முன்னாடியாவது ஒண்ணுதான், ஒரு பிம்பம் தான் தெரியுது. இப்ப கண்ணாடி மாளிகைக்கு போனா பலவேறு பிம்பங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு. அங்கேயும் வந்து பார்க்கிறவன தான் நான் பாத்துட்டு இருக்கேன். இது நல்ல எக்ஸாம்பிள். ஒரு 100 சின்ன சின்ன பீசஸா கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்களே 100 தருவீங்க. 100 பேரை நீங்க பாக்குறீங்களா இல்ல பாக்குறவன பாத்துட்டு இருக்கீங்களா? பாக்குற நீங்களே உங்களையே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பார்க்கிறவனை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு கண்ணாடி எக்ஸாம்பிள். அந்த மூக்கு கண்ணாடிக்கு பதில் அந்த கண்ணாடி எடுத்தா இன்னும் நல்லா புரியுது. ஓகேவா? ஓகே. 114 போம். Observing the end of the 10th skanda and entering the heart of the 11th, the Lord of the 11th begins the meaning of this book அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. 10ஆம் ஸ்கந்தத்தின் முடிவை கண்டு 11ஆம் ஸ்கந்தத்தின் இதயத்திற்குள் நுழைந்து அந்த 11இன் நாயகனே இந்த நூலின் பொருளை தொடங்குகின்றான். அது அப்படியே ரெண்டாவது சேர்ந்து வச்சிடறேன், ஈஸியா புரியும். எனவே இந்த 11ஆம் ஸ்கந்தத்தின் உரை அந்த 11உடன் ஒன்றாக ஆக்கப்படுகிறது. அந்த ஒருமைப்பாட்டின் பயன் அத்வைத இன்பத்தில் முடிவை காண்பீர். இது கூட இந்த ஸ்கந்தம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். இந்த 2 ஓவிக்கு மட்டும் நான் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நூத்தி 13 தானே? 114. ஓகே. 114ல 10 என்ற அர்த்தத்தை 11 உள்ளே கண்டறிந்து ஏகாதசியின் இதயத்தில் ஜனார்த்தனன் அறியப்படுகின்றான். இவ்வாறு இந்த விளக்கம் ஆரம்பமாகிறது. இதுதான் வந்து எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்கும். அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, அதனால நான் இங்க வந்துட்டேன். ஸோ 114வது ஓவி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, seeing the meaning of the 10 within the 11 and within the heart of Ekadasi, Janardana is realized, thus begins this exposition. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, 10 என்ற அர்த்தத்தை 11க்குள்ளே கண்டறிந்து ஏகாதசியின் இதயத்தில் ஜனார்த்தனன் அறியப்பட வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு அத்வைத விஷயமாக மாறி இருக்கிறதம்மா. பொதுவா இங்க 10 அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை நீங்க காணணும் அப்படின்னு சொன்னா எதை வச்சு பார்ப்பீங்க? இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா நீங்க எதை வச்சு அனுபவிக்குவீங்க? ஒரு 10 வச்சுதான் அனுபவிப்பீங்க, சரியா? அந்த 10 எது? என்னடா 10 வச்சுதான் அனுபவிக்கிற? 5 புலன்கள். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். செயற்கரணங்கள் 5, ஞானக்கரணங்கள். அது என்ன சொல்லுவாங்க? சோ கண், காது, செவி, மூக்கு அப்படின்ற ஸ்பர்ஷம், அந்த 5 புலன்கள் பிளஸ் செயற்கரணங்கள் 5. சோ இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு 10 தேவைப்படுது இல்லையா? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த 10. இந்த 10 என்ற அர்த்தத்தை 11ன் உள்ளே கண்டறிந்து அப்படின்னா இந்த 10 ஈஸியா ஒன்னாக்கிடலாம். எப்படி? மைண்டு அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள்ள அடைக்கிடலாம். எங்க கண்ணு பாக்குதா, மனசு பாக்குதா, நாக்கு சுவைக்குதா, மனசு சுவைக்குதா அப்படின்னு சொல்லணும்னா, கால் நடக்குதா, மனசு நடக்குதா,
மனசு நினைச்சாதான் கால் நடக்கணும்னாலும் மனசு நினைக்கணும், கண்ணு பார்க்கணும்னாலும் மனசுதான் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ இங்கே 10 அப்படிங்கிறது 10 இந்திரியங்கள் 11க்குள்ள இதை அடக்கிடலாம் அப்படின்னா அந்த ஒன்றுக்குள்ள இந்த 10 அடக்கிடலான்னு அர்த்தம். 10 என்ற அர்த்தத்தை 11ஆவதாக உள்ள அந்த மனதிற்குள்ளே கண்டறிந்து அந்த மனசை இப்ப எங்க கொண்டு போய் அடக்கணும்? ஜனார்த்தனன் அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மம்னு அர்த்தம். சரியா? கண்டறிந்து ஏகாதசியின் இதயத்தில் ஜனார்த்தனன் அறியப்படுகின்றான். ஏகாதசின்னா என்ன சொன்னோம்? ஒன்னே பலவா இருக்கிறதுக்கு ஏகாதசின்னு பேருன்னு சொன்னோம். 11 இங்க 2 ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? இந்த 2 ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஒண்ணுதான் இங்கே இன்னொன்னா இருக்கு, இன்னொன்னுன்னா இந்த உலகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த ஏகாதசின்னு சொல்லும் போதே நீங்கள் பிரம்ம ஸ்திதியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். 2ஆ இருந்தாலும் நீங்க பிரம்மமா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஏகாதசி. அப்படி யார் இருக்காரு? ஜனார்த்தனன் இருக்காரு. ஏகாதசியின் இதயத்தில் ஜனார்த்தனன் அறியப்படுகின்றான். அல்லது அப்படி யார் இருக்காங்க? நான் இருக்கேன் என்று அறியப்பட வேண்டும். பிரம்மம்னாலும் ஜனார்த்தனன்னாலும் நான் தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட் அத்வைதம் இல்லையா? அப்போ முதல்ல 10 இந்திரியங்களை நான் என்று நினைக்கின்றான். அதுக்கப்புறம் அதற்கு அதிபதியாக இருக்கின்ற மனதை நான் என்று நினைக்கின்றான். அதுக்கப்புறம் இந்த மனதிற்கு அதிபதியாக இருக்கின்ற பிரம்மத்தை நான் என்று அறிகின்றான். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா நீ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. அவ்வளவுதான் இந்த 114 நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். ஸோ ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். 10 என்ற அர்த்தத்தினை 11க்குள்ளே அடக்கி அதையும் நீ எதுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா பிரம்மத்துக்குள்ள நீ எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னா இதைத்தான் இந்த புக்கு விளக்க போகுதுங்கிறார். இவ்வாறு இந்த விளக்கம் ஆரம்பமாகிறது. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த புக்ல சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். சரியா? இன்னும் இந்த புக்கை பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அதனால நான் என்ன சொல்ல போறேன், என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்றதுலயே மொத்த அத்வைதத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவியில அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். இனி 115க்கு வந்தீங்க அப்படின்னா அதனால் இந்த ஏகாதசி விளக்கம் செய்யப்படுகிறது. ஏகாதசியில் அந்த ஒன்றை அறிய வேண்டும், ஒருமையின் ஆனந்த பலன் வெளிப்படும். ஸோ தி சேம் திங் தான் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷன். ஏன் நான் ஏகாதசி என்று விளக்கி சொல்லி இருக்கிறேன் என்று இப்போது புரிந்து விட்டதா? ஏனென்றால் ஒன்றுக்குள்ளே அத்தனையும் நாம் அடக்கி காண வேண்டும் என்பதற்காக, இன்னொன்றாக இருக்கின்ற அந்த இன்னொன்றும் இதுவே என்று புரிந்து கொள்வதற்காக. அப்ப 2 ஒண்ணு இருக்கு, ஆனா 2 ஒண்ணு இல்ல, ஒண்ணுதான் அந்த 2 ஒண்ணா தெரியுது என்று உணர்த்துவதற்காக நான் இந்த 11 என்ற ஏகாதசி விளக்கத்தை எடுத்து கொண்டு வந்தேன் என்பது இப்போது விளங்கிவிட்டதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப விளங்கணும்னா என்ன செய்யணும்? போன ஓவி புரியணும். பார்த்தவனையே பார்க்கும் போது மட்டும்தான் அங்கே ஒன்றுதான் இங்கே 11ஆக இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடியும். இல்லைன்னா ஒண்ணு வேற அப்புறம் 10 வேற அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? அப்படி இல்லை என்று உனக்கு புரிய வைப்பதற்காக நான் ஏகாதசி விளக்கத்தை கொண்டு வந்தேன். இப்போது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படி அத்வைத ரகசியத்தை உனக்கு உணர்த்துவதற்கென்றே நான் இதை செய்திருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கு மேல ஜெமினிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் அங்க தாண்டிடுறேன். ஓகே. ஸோ 116க்கு நம்ம இப்போ போகிறோம். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தாங்க, கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். ஸோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, பல மகான்களை வணங்குவதற்காக வரிசை ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர் வணங்கிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு பெரிய அத்வைதத்தை புகுத்திட்டு போகணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சோ என்னவோ தெரியல. 110ல இருந்து ஆரம்பிச்சு 115 வரைக்கும் ஒரு அத்வைத சித்தாந்தத்தை ஏகாதசியின் வாயிலாக விளக்கிவிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம் போட ஆரம்பிச்சிட்டாரு. யார் யாருக்கு வணக்கம் சொல்றாரு அப்படிங்கிறத படிக்கலாம். 116. Now I bow to the great poets Vyasa, Valmiki and Bhargava. Bhargava அப்படின்னா பரசுராமருக்கு இன்னொரு பேர் போல. As well as the poet Ushana, who are all glorified in the Puranas. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவனா சொல்லுங்க. உஷானா கவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம், அது எனக்கு தெரியாது. பார்கவா அப்படின்னா சரி, பரசுராமர் அவர் கதையாவது நமக்கு தெரியும். வால்மீகியை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், ராமாயணத்தை எழுதியவர் என்ற காரணத்தினால். வியாசர் அப்கோர்ஸ் எல்லா கிரந்தத்திற்குமே மூலமாக இருக்கின்ற காரணங்கள் வியாசரை கண்டிக்காக எல்லோரும் அறிவீர்கள். இப்போது நான் மகா கவிகளான வியாசர், இவங்க எல்லாமே மிகப்பெரிய கவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வியாசர், வால்மீகி, பார்கவர் மற்றும் உஷண கவி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, எனக்கு தெரியல, என்ன ChatGPT தான் கேட்டு தெரியணும்.
சரி, இதெல்லாம் ஒரு பெரிய மகான்களா வச்சுக்கோங்க. சரியா? வியாசர் மாதிரி, வால்மீகி மாதிரி, பார்கவர் மாதிரி, உஷண கவி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு கவியாக நம் ஞானதேவரை போற வாழ்ந்திருக்கிறார். உடம்பை விட்டு வைக்கல, அடுத்தடுத்து ஞானதேவரையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. ஆகியோரை வணங்குகின்றேன். இவர்களே அறிவோம். புராணங்கள். பகவத்கீதையில சொல்லுவார்ல, மாதங்களில் மார்கழி அப்படிங்கறதுல கவினாம் உஷானாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கிருஷ்ணர். ஓ அப்படியா? 10வது இதுல விபூதி யோகத்துல வருதா? ஆமா, நான் இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கோம். சரி சரி. இந்திரியங்களில் மனது அப்படின்னு சொல்லுவார்ல, ஒவ்வொன்றையும் ஒரு கிரேட் இது. அதுல கவினாம் உஷானாம் அப்படின்னு வரும். ஓகே ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஆள் போலப்பா. அதனால என்ன தேடு இல்ல, அவர் ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? ஃபேமஸ் கிரந்தங்கள் ஏதாவது எழுதியிருக்காரான்னு பாரு. உஷான கவி ஆகியோரை வணங்குகின்றேன். இவர்களே புராணங்களால் போற்றப்படுபவர்கள். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய புராணங்கள் லைக் ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் கிரேட் எபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புராணங்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் எழுதிய கவிகள் யார் அப்படின்னா வியாசர், வால்மீகி, இவங்க எல்லாம் தான் அந்த மிகப்பெரிய புராணங்களை எழுதியவர்களாக இருக்கிறார்கள். அத்தோட இந்த பார்கவர், உஷான கவி அப்படிங்கிறவங்களும் பெரிய பெரிய புராணங்கள் எழுதியிருக்க வேண்டும். நான் பார்த்து சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய புராணங்களால் போற்றப்படுகின்ற மகாகவிகளான இவர்களை எல்லாம் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வணக்கம் செலுத்துவதற்காக அவர் சென்று விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேரை வணங்க போறாரு, அதையும் நம்ம படிக்கலாம். ஸோ நாமளும் சேர்ந்து அவங்க எல்லாம் வணங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள. ஓகேவா? I pray that they increase my intellect with their vast knowledge so that I may bring this book to a successful completion. நான் எதுக்காக வணங்குறேன்னு சொல்லியிருக்காருமா இந்த இடத்துல? ஏன் இந்த மாபெரும் புராணங்கள் எழுதிய இந்த வியாசர், வால்மீகி, பார்கவர், உஷ்ணகவி இவங்கெல்லாம் நான் ஏன் வணங்கினேன் தெரியுமா? ஏன்னா இந்த கிரந்தத்தையே அவங்கதான் அவங்களுடைய அருளால தான் எழுத போறேங்கிறதுனால. சுக்ராச்சாரியாரின் மற்றொரு பெயர் அப்படிங்கிறது உஷ்ணகவியா? ஆமா, உஷ்ணகவின்னா சுக்ராச்சாரியாரா? அசுரகுரு. ஏதாவது புராணங்கள் எழுதியிருக்கிறாரான்னு கேள்வி. அவர் எழுதிய புராணம் என்ன? அதே மாதிரி பார்கவா அப்படிங்கிறவர் யாரு? அவர் என்ன புராணம் எழுதியிருக்காருன்னு கேள்வி. சரியா? இப்போ இந்த மேல நான் இவங்க எல்லாம் ஏன் வணங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அவர்களின் மேலான அறிவால் எனது புத்தியை வளர்க்க வேண்டுகிறேன். அவர்களை போல் அந்த அறிவுபூர்வமாக எனது புத்தியும் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் அவங்களை வேணுங்கிறேன். அப்ப இது ஒரு புராணமாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறேன். ஏன்னா அதெல்லாம் பெரிய கிரந்தாஸ், வேற லெவல் அது. ஸோ அந்த லெவலுக்கு இந்த கிரந்தம் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டுகிறேன். இதெல்லாம் யாருக்காக வேண்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இந்த புஸ்தகத்தை எழுதி அவருக்கு ஏதாவது ஆக போதா? நமக்காக இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் இல்லையா? இந்த புஸ்தகம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக இத்தனை மகான்களையும் போற்றி போற்றி அவர் எழுதுறதே இறைவன் ஆயிடுச்சு, குருவன் ஆயிடுச்சு, இவங்க இந்த பிரம்மன் தான் எழுத போதுன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த மகான்களை எல்லாம் வணங்குவதன் வாயிலாக இந்த கிரந்தம் மிக அதி அற்புதமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இப்படிப்பட்ட மகான்களை எல்லாம் அவர் வணங்கி கொண்டே வருகிறார். ஏன்னா இந்த புக்கு நல்லா வரணும். இந்த புக்கு நல்லா வந்தா யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனா தர்மம், அரசியல், வாழ்க்கை நெறிகள் பற்றிய நூல் உஷானா ஸ்மிருதி அப்படிங்கறத எழுதியிருக்காரு. சுக்ர நீதி அப்படிங்கறதுல அரசியலை பத்தி, நாட்டு நிர்வாகம் அதை பத்தி எழுதியிருக்காரு. உஷான கவி அப்படிங்கிறவரு நம்ம சுக்கராச்சாரியார் தானமா. சுக்ர நீதி அப்படின்னு எல்லாம் நிறைய எழுதியிருக்காராம். வேற பார்கவா வாத்தியா? இந்திரனால் போற்ற முந்தி இந்திர சபையில இருந்தாராம். ஆனா இந்திர சபையில இருக்கிறது பின்னால் வரும் குறிப்புல தான் உசானஸ் சுக்கராச்சாரியா வர்ணிக்கப்படுகிறார். அந்த உசானஸ் கவி அப்பயே ஸ்பாட்ல எதுனாலும் சொல்லுவாராம். இந்திரன் சபையில அவருக்கு ஞானத்தை அருளியவராம் அவரு. அதனால கிருஷ்ணனால் போற்றப்பட்டார். ஆனால் பின்னர் அதெல்லாம் அழிஞ்சதுனால பின்னர் சுக்கராச்சாரியார் தான் உசானஸா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. முதல்ல உஷான கவியா பின்னாடி சுக்கராச்சாரியார் வர்றாரா?
அப்படிதான் போட்டிருக்கு. கிருஷ்ணரால் போற்றப்பட்ட கவி வந்து உசானஸ். அவர் வந்து அந்த ஸ்பாட்ல இந்திரனுக்கு ஞானத்தை அருளிய வரவர். அது சரி, அது சரி. அது பிறகு பின்னர் வரும் குறிப்புகள், அது பிறகு அது குறிப்பு இல்லையா அவர் அது யாருன்னு ரொம்ப, அது பிறகு சுக்கராச்சாரியார அப்படின்ட்டு அது வர்ணிக்கப்படுகிறதா. நம்ம எப்படி துக்காராம் பிறகு ஞானதேவர் வந்து அந்த காலத்துல இருந்த பிறகு அதை துக்காராம் எடுத்து இது பண்றாரோ அந்த மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே. ஆனா பிருகு முனிவரோட வம்சத்தையே வந்து பார்கவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். பார்கவான்னா பிருகு முனிவரோட வம்சம்னு எழுதியிருக்காமா? முதன்மை முனிவர் பிருகு, பார்கவா அப்படிங்கிறது வந்து பிருகுவின் சந்ததியினர். முக்கியமான பார்கவ முனிகள் ஒருத்தர் வந்து சுக்கராச்சாரியார், பரசுராமர். மற்ற பார்கவா முனிகள் வந்து பல ரிஷிகளும் பார்கவா என்று அழைக்கப்படுகிறார்கள். சரி, ஒடுங்கப்பா, பெரிய பெரிய ரிஷிகள் அப்படின்னு புரிஞ்சுப்போம்ப்பா, போதும் நமக்கு, சரியா? ஸோ அவங்களெல்லாம் வணங்கி நமக்காக இந்த புக் எழுதியிருக்கிறார் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி 118க்கு நம்ம இப்போ போகிறோம். I bow to Adi Sankaracharya, who is expert in discerning the meaning of scriptures, moving aside the rigid paths of karma. He revealed the sun of self-realization. சாஸ்திரங்களின் உட்பொருளை அறிவதில் வல்லவரான ஆதிசங்கரரை வணங்குகின்றேன். சடங்குகள் என்னும் பாதையை விளக்கி ஆத்மஞானம் என்னும் சூரியனை அவர் பிரகாசிக்க செய்தார். ஆதிசங்கரரை பத்தி கொஞ்சம் நம்ம சொல்லிதான் ஆகணுங்க. ஆக்சுவலா ஆதிசங்கரனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் அத்வைதத்தை நிரூபியவர், அத்வைதத்தை எதிர்த்தவர், அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட முக்கியமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா கிரந்தங்களுக்கும் அவர் வந்து விளக்க உரை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. சாஸ்திரங்களின் உட்பொருளை அறிவதில் வல்லவரான ஆதிசங்கரர். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு புரியுதா உங்களுக்கு? இதை வந்து சான்ஸ்கிரிட்ல பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஷ்யம் அப்படின்னா, இப்போ நம்ம பகவத்கீதைக்கு பாஷ்யம் தான் நம்ம ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாஷ்யம்னா என்னன்னு. ஸோ அதனுடைய உட்பொருள் என்ன? பகவத்கீதையில இந்த 2 வரியில ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த உட்பொருளை விஸ்தாரமாக விளக்கி அருள்வதற்கு பாஷ்யம் என்று பேர், சரியா? ஆதிசங்கரர் வந்து பாஷ்யத்துக்கு தான் எக்ஸ்பர்ட். ஸோ முக்கியமான கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, பகவத்கீதை மாதிரி எல்லா கிரந்தங்களுக்குமே பாஷ்யம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது ஆதிசங்கரனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனாலதான் இவர் வந்து சாஸ்திரங்களின் உட்பொருளை அறிவதில் வல்லவரான ஆதிசங்கரரை வணங்குகிறேன் அப்படின்னு பர்டிகுலராகவே சொல்லியிருக்காரு, சரியா? இப்ப நம்ம வந்து இந்த விசார சாகர் அப்படின்னு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஆதிசங்கரனுடைய ஒர்க் அவுட்ஸ் தான், சரியா? அப்போ கிரந்தங்களுடைய உட்பொருட்களை எளிதாக புரியும் வண்ணம் நமக்காக இவ்வளவு விஸ்தாரமாக விளக்கும் போது, இப்ப நம்ம வந்து எலாபரேட்டா புரிஞ்சு வச்சிருக்கோம்ல, பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம். இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் என்ன? ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதா விளக்குவால பயங்கரமா ஒரு 10 குவாலிட்டிஸை கொடுப்பா. ஜீவன் அப்படின்னு சொன்னா போதா அந்த மாதிரி அந்த ஜீவன்னா யாரு அப்படிங்கிறப்ப ஜீவனுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸை கொடுப்பான். அப்போ பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் இதை அழகா பிரிச்சு பாக்குறது. ஜீவனுடைய கையில என்ன இருக்கு, ஈஸ்வரனுடைய கையில என்ன இருக்கு, யார சாரி இந்த கர்ம பல தாதா அப்படின்னா யாரு? ஸோ அந்த கர்ம பல தாதாவா இருக்கிறவன் உண்மையில அவன் வந்து எதுவுமே செய்யறதில்லை, இவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றதா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டெப்தா புரிய வச்சது யாரு அப்படின்னு சொன்னா ஆதிசங்கரர் தான். பகவத்கீதையில இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ற அளவுக்கு சக்தி நமக்கு இருக்கா அப்படின்னா அது கஷ்டமா தான் இருக்கு. சாஸ்திரங்களின் உட்பொருளை அறிவதில் வல்லவரான ஆதிசங்கரருக்கு இருந்த மாதிரி நமக்கு இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நமக்காக எவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த கிரந்தங்களின் அந்த சாஸ்திரங்களின் விதியை அப்படியே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் இந்த ஆதிசங்கரர். பட் இவரும் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் எழுதி வச்சார், அது வேற விஷயம். ஆனா ரொம்ப எளிதா எல்லாருக்கும் புரியும்படியாக எழுதி வச்சவர் வந்து ஆதிசங்கரர் அப்படின்றது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. பட் இன்னைக்கு அதையே வந்து இன்னைக்கு ஞானேஸ்வரி அந்த மாதிரி இந்த ஏக்நாத் பாகவதம் எல்லாம் மராட்டி லாங்குவேஜ்லயே கொண்டு வர அளவுக்கு மற்ற மகான்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நடக்குது. பட் இவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அதே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லயே பட் ரொம்ப
பாஷ்யங்களை வந்து நிறையவே எழுதியிருக்கார் அப்படிங்கிறது இவருடைய ஸ்பெஷாலிட்டி. சரியா? சரி, அடுத்து சடங்குகள் என்னும் பாதையை விளக்கி ஆத்மஞானம் என்னும் சூரியனை அவர் பிரகாசிக்க செய்தார். இந்த கர்மத்தாலே மோட்சம் கிட்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கர்மத்திலேயே சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க அவங்களே எல்லாம் இதெல்லாம் வேணும் தான்டா, உங்கள் சித்தம் சுத்தமடைவதற்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பட் அனைத்தையும் விட பிரம்ம சத்தியம் ஒன்று இருக்கின்றது, அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த ஞானம்னு ஒன்று இருக்கு. நீ யாருன்னு நீ விசாரிக்காம நீ பாட்டு கர்மத்தையே பண்ணிட்டு இருந்தேன்னா முழுமையான மனசுத்தத்தையும் நீ பிரம்மத்தையும் உணர்வது மிகவும் கடினமடா என்று அந்த சடங்குகள் அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சு இதை பண்ணணும், மத்தியானம் இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணேன்னா, ஏதாவது பண்ணிட்டேன்னா இதுக்கு பிராயச்சித்தமா இதை பண்ணணும். இதைத்தான் வந்து பூர்வ பக்ஷா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூர்வ பக்ஷா அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் சடங்குகள். ஸோ இந்த கர்மத்தின் வழியாகவே ஞானத்தை போதிக்கும் ஒரு விஷயத்திற்கு பூர்வ பக்ஷா அப்படின்னு பேரு. ஸோ அவங்களையெல்லாம் பிரேக் பண்ணி இவர் வந்து இல்ல, நீங்க வந்து ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து முழுமையை அடைய முடியும் என்று ஆத்ம ஞானம் என்னும் சூரியனை பிரகாசிக்க செய்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஆதிசங்கரர் தான். ஸோ அதனால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரத்தை கொடுத்துட்டார். அப்புறம் யாரை கும்பிடுறாருன்னு பார்ப்போம். Now I bow to Sridhara Swami, the renowned commentator of the Bhagavatam. His commentary is vast and the meaning within it is profoundly true. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஸ்ரீதர் சுவாமிகள் பாகவதத்தை எழுதியவராம். சரியா? பாகவதத்திற்கு புகழ் பெற்ற உரை எழுதிய பாகவதத்துக்கு உரை எழுதியவரா? நான் சொன்னேன்ல, உரைன்னா அந்த பாஷ்யம் தாமா உரைன்னு அர்த்தம். அப்போ பகவத்கீதைக்கு யார் ஆதிசங்கரர் உரை எழுதினார்? பாகவதத்திற்கு உரை எழுதுறவருக்கு பேர் வந்து ஸ்ரீதர் சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த பாகவதத்தை உலகறிய செய்திருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரது உரை அளவிடற்கரியது அப்படின்னா அளக்க முடியாதுன்னு அர்த்தம். அதில் உள்ள அர்த்தம் மிகவும் உண்மையானது. ஸோ தேர்ஃபோர் ஐ எம் பவிங் பிஃபோர் ஸ்ரீதர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீதர சுவாமிகள் அப்படிங்கிறவரை வணங்கி இருக்கிறாரு. நீங்க யாராவது ஸ்ரீதர சுவாமிகள் பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா 2 வரி சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகே. To all other commentators and wise poets, I offer my salutations to their feet. May they look upon this work with grace and favor. ஒவ்வொன்னா பேரை சொல்லிட்டு இதுக்கு மொத்தமா சொல்லி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அனைத்து உரையாசிரியர்களுக்கும் விவேகம் மிக்க கவிஞர்களுக்கும் அவர்களது திருவடிகளிலே எனது வணக்கத்தை செலுத்துகிறேன்னு டோட்டலாவே சொல்லிட்டாரு. டோட்டலா சொல்லிட்டு ஸ்பெஷலா அடுத்து நம்ம குருநாதர் ஞானதேவருக்கும் நிவர்த்திநாத்துக்கும் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது போல, அதனால சொல்லிக்கிட்டே இருக்காரு. உரையாசிரியர் நல்லா கவனிக்கணும். ஸ்ட்ரைட்டா அந்த கீதை போன்ற அந்த எழுதிய மகான்களை மட்டும் அவர் வந்து வணங்கல, அந்த கீதைக்கு உரை எழுதியவர்களுக்கும் சேர்த்தே அவர் வணக்கம் செலுத்துகிறார். அதுலதான் பர்டிகுலரா இங்க என்ன சொல்றாருன்னா மற்ற அனைத்து உரை ஆசிரியர்களுக்கும், குறிப்பா விவேகம் மிக்க கவிஞர்களுக்கும். இது ஏன் அந்த வார்த்தையை போட்டார்? இன்னைக்கு நானும் உரை எழுதுறேன், நீயும் உரை எழுதுறேன்னு பிரம்மத்தை அனுபவிக்காமலே பிரம்ம பாவத்திலே இல்லாமலே அவன் பாட்டுக்கு வந்து எழுத ஆரம்பிச்சிட்டான். சரியா? ஸோ தேர்ஃபோர் he is not mentioning that particular persons. ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்காரு அப்படின்னா இவர் பிரம்மஞானி ஆயிட்டு எழுதுறாரு. இப்ப நமக்கு ஏக்நாத் பாகவதத்துல உத்தவ கீதையை படிக்க போறோம்னா இவர் ஞானி ஆயிட்டு அத்வைத பாவத்தில் இருந்து கொண்டு பிரம்மமாகவே இருந்து கொண்டு எழுதுகிறார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய புக்ஸ் யார் புக்ஸ் வேணா படிக்கலாமா அப்படின்னா இட்ஸ் டேஞ்சர். யார் எழுதின புக் எல்லாம் படிக்க கூடாது. ஞானத்தை உணர்ந்தவர்கள் பிரம்ம ஞானத்தில் இருந்து கொண்டு ஒரு விஷயம் எழுதப்படுகிறது என்றால் அதை நாம படிக்கலாம். குறிப்பா அத்வைதத்திற்கு. சரியா? ஜெனரலா வந்து ஜெனரல் விஷயத்துக்கு எந்த புக்ஸ் வேணா படிங்க. பட் ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னா, பிரம்ம பாவத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அது பிரம்ம ஞானிகள் எழுதிய புஸ்தகத்தால மட்டும்தான் அது கொடுக்க முடியுமே தவிர மற்ற எழுதியது யாரும் அதே உங்களுக்கு பலன் தராது அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால விவேகம்ன்றது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டார். விவேகம்னாலே உங்களுக்கு தெரியும், பிரம்ம ஞானத்திற்கு விவேகம் என்று பெயர்.
ஆத்ம அனாத்ம வஸ்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு விவேகம் என்று பெயர். நானே ஆத்மாவாகிய நானே அனாத்மாவாகிய உலமாக இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வதற்கு விவேகம் என்று பெயர். அப்ப பிரம்ம ஞானத்திற்கு விவேகம் என்று பெயர். அப்ப பிரம்ம ஞானம் மிக்க கவிஞர்களுக்கும் அவர்களது திருவடிகளில் எனது வணக்கத்தை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியதன் மூலியமா ஒட்டுமொத்தமா எல்லா ஞானிகளுக்கும், ஞானிகள் இந்த மாதிரி கிரந்தங்கள் எழுதிய எல்லா ஞானிகளுக்குமே அவர் வணக்கத்தை செலுத்தி விடுகிறார். அது செலுத்துறதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் இந்த நூலை அன்புடன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதற்காக. நான் எவ்வளவும் நான் வணங்குவது எதற்காக அப்படின்னா, நான் எழுத போற இந்த நூல்ல அவங்களுடைய அந்த அருள் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. முழுமையாக இந்த நூலினை செய்ய போவது நான் மட்டுமல்ல, அவர்களின் துணையோடு, அவர்களின் பங்கோடு, இன்ஃபேக்ட் அவர்களே இந்த நூலை எழுத வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனைகளை அவர் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஓகேவா? Now 121. I bow to the great பிராகிருதம் அப்படின்னா காமன் லாங்குவேஜ், அதாவது ரீஜனல் லாங்குவேஜ், மாநில பாஷைகள். பிராகிருத் saints நிவர்த்திநாத், தியானேஸ்வர், நாம்தேவ், சாங்கதேவ் and வாட்டேஸ்வர் who are blessed with immense Guru grace. ஓ, வாட்டேஸ்வர் அப்படிங்கிறவரும் இந்த மாதிரி ஒரு ஞானி தான் போல. முதல்ல வாட்டேஸ்வரா உன்னை வணங்குகிறேன் ஆரம்பிச்சிருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சிவனை வணங்குகிறார் அப்படின்னு நினைச்சேன் நானு. சிவனின் அம்சமாக வட்டேஸ்வரன் நம்ம நிவர்த்திநாத் போல இன்னொருத்தரும் ஒரு ஞானியும் இருந்திருக்கிறார் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுப்போம் இந்த இடத்துல. ஓகேவா? இப்ப மராட்டியில் அருளிய பிராகிருதம் அப்படின்னா பிராகிருத பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க மராட்டி பாஷைய. மராட்டியில் அருளிய நிவர்த்திநாதர், ஞானதேவர், நாமதேவர், சாங்கதேவர் மற்றும் பட்டேஸ்வரர் ஆகிய மகாத்மாக்களை வணங்குகிறேன். அவர்கள் குருவருள் நிறைந்தவர்கள். Blessed with immense Guru grace. கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருக்காருல்ல. அவர்களுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு இல்லை, அவர்கள் எல்லாம் குரு அருளால் நிறைந்தவர்கள் என்பதற்காக நான் அவர்களை வணங்குகிறேன். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா ஞானதேவருடைய ஞானேஸ்வரி நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவர் முழுக்க முழுக்க தன் குருநாதனின் அருளை பற்றி தான் பேசியே தள்ளி இருக்காரே தவிர நான் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ நான் குரு அருள் நிறைந்தவன், என் குரு அருளால் நான் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன், குரு அருள் இருக்க எனக்கு என்ன பயம், இப்படித்தானே ஞானேஸ்வரி முழுக்க பேசியிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானதேவன் குரு அருள் நிறைந்தவன் சொல்றதுல அப்ஜெக்ஷனே இல்லை இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த எல்லா ஞானிகளையுமே சொல்லியிருக்காரு. நிவர்த்தி, ஞானதேவ், நாம்தேவ், சாங்கதேவ், இவர்கள் எல்லாம் குரு அருள் நிறைந்தவர்கள். குரு அருள் நிறைஞ்சிட்டா வேற என்ன வேணும்? அதனால சாதிக்க முடியாது வேற என்ன இருக்கு? சோ அப்படிப்பட்ட மகான்களை வணங்குவதன் வாயிலாக நானும் இந்த கிரந்தத்தை அவர்களை போல் எழுத முடியும் அப்படிங்கிறது அதனுடைய உள்ளர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அண்ட் 122. Look at their works. Even common people gain supreme knowledge. I place my head at their feet and merge my soul into their essence. ஏன் இந்த மராட்டி மகான்களை வணங்கினார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த ஓவியில. எதுக்காக அவங்கள நான் பர்டிகுலரா நான் குறிப்பிட்டு வணங்கினேன் அப்படின்னு சொன்னா, அவர்களின் நூல்களை படிப்பதன் மூலம், ஞானேஸ்வரி படிப்பதன் மூலம் சாமானிய மக்களும் ஞானம் பெறுகிறார்கள். இப்ப இந்த கிரந்தத்தை அவர் சொல்லியிருக்காருல்ல, எவன் படிச்சாலும் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த புக் எழுத போறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஞானேஸ்வரிங்கிறது அந்த மாதிரி ஒரு கிரந்தம் என்பதை அவர் அறிவார். ஸோ யார் அந்த ஞானேஸ்வரியை படிச்சாலும் ஞானம் அடையாம இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நான் இங்க கோயில்ல உட்காந்துருக்கும் போது டாக்டர் புச்சக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒருவர் தான் அறிமுகமானார். ஆமா, நீ எதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஞானேஸ்வரியை படிச்சுட்டேன், அதனால இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஞானேஸ்வரி படிச்சதுனால இங்க உட்காந்துருக்கியா? புரியலையே அப்படின்னாரு. ஞானேஸ்வரியை படிச்சா இவர் மேல ஆட்டோமேட்டிக்கா அன்பும் பக்தியும் வராமல் போகாது. அன்பும் பக்தியும் மலர்ந்த பிறகு அவர் அருகே இருக்க வேண்டும் என்ற ஆவல் வராமல் போகாது. இது என்ன கேள்வி கேட்கிறீர்கள் அப்படின்னு. புரியலையே அப்படின்னாரு.
நீ சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லு, நீ எதுக்காக நீ இங்கே வந்திருக்க? பிகாஸ் ஐ லவ் ஞானதேவா அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஐ லவ் ஞானதேவாவா? இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஞானதேவா லவ்ஸ் மீ லைக் எனிதிங் அண்ட் தேர்ஃபோர் ஐ லவ் ஞானதேவா தேர்ஃபோர் ஐ எம் ஹியர் அப்படின்னு சொன்னேன். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, ஞானதேவனுடைய அன்பு, நான் ஞானதேவன் என்மேல் காட்டிய அன்பை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. அத்தகைய அன்பு என் மேல் செலுத்திக் கொண்டிருக்கும் அவன் அருகில் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஆஹா. அப்போ நாங்களும் தான் ஞானேஸ்வரி படிச்சிருக்கோம். அப்போ நாங்களும் தான் நாங்க நேசிக்காத அளவுக்கு நீ நேசிச்சிருவியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவங்க சொந்த ஊருக்காரர் இல்லையா? சோ அந்த மண்ணிலே இருந்தவர் அவர் சொல்லுகிறார், நாங்களும் ஞானேஸ்வரி படிச்சிருக்கோம். நீங்கன்னு இல்லைங்க, இந்த உலகத்துல எவன் ஒருத்தன் ஞானேஸ்வரியை படிச்சாலும் அவனுக்கு ஞானதேவர் மேல பக்தி வராம போகாது, ஞானதேவர் அருள் கிடைக்காம போகாது, அவன் ஞானி ஆகாம இருக்க முடியாது. 100% ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அந்த நம்பிக்கை தான் இந்த நான் ஏகநாதர் பேசுகின்றது போல் வருவதால் அதை சொல்லியிருக்கின்றேன். சரியா? இங்க பாத்தீங்கன்னா, படிப்பதன் மூலம் சாமானிய மக்களும் ஞானம் பெறுவார்கள். நீ ஞானேஸ்வரியை படிச்சிட்டேன்னா தெர் இஸ் நோ டவுட், கண்டிப்பா நீ ஞானி ஆயிடுதான் வேணும், வேற வழியே கிடையாது உனக்கு என்ற அளவிற்கு அந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை எழுதியவர்கள் அவர்கள். அதனால அவர்களது பாதங்களில் என் தலையை வைத்து என் ஆத்மாவை அவர்களோடு ஒன்றிணைக்கின்றேன். சச்ச கந்தாத்தை இயற்றியவர்கள் அப்படிங்கிறது ஒரு காரணம் போதாதா? என் பாதத்தை, என் தலையையே அவர்கள் பாதத்தில் வைத்து நான் அந்த ஆத்மாவை அவர்களோடு ஒன்றிணைத்து விடுகின்றேன் என்ற அளவுக்கு அவர் பக்தி பாராட்டி இருக்கின்றார். சரியா? ஸோ இதுவரைக்கும் கூட ஏக்நாத் பாகவதத்தில் இன்னும் உத்தவ கீதை ஆரம்பிக்கப்படவில்லை. அவர் குருநாதர்களை வர்ணிக்கும் வேலையை இதுவரை சேர்ந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக நம் குருநாதர்களான ஞானதேவரையும் மிக அதிகமான அளவிலே வணங்கி இந்த கிரந்தத்தை தொடங்கலாம் என்று. வட்டேஸ்வரா அப்படிங்கிறது சிவனை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்கண்ணா. அதுதான் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வட்டேஸ்வரா அப்படிங்கிறது லார்ட் சிவா ஹூஸ் ரிசைட் அண்டர் த பேனியன். ஆமா, பேனியன் ட்ரீ. இப்ப நம்ம விஸ்ராந்த் வார்டுல ஒரு சிவ இருக்காருல்ல, அவருக்கு பேரு வட்டேஸ்வர். சிவனையே தான் வட்டேஸ்வரன் சொல்லி ஞானிகளோட சேர்த்து வட்டேஸ்வரன் ஏன் போட்டாரு? அவர் ஏன் அந்த ஞானேஸ்வர், நாம்தேவ், சாங்தேவ் அண்ட் வட்டேஸ்வரன் எக்ஸ்ட்ரா அந்த ஞானிகளோட சேர்த்துல வட்டேஸ்வரன். ஆமா, அவர் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறதுனால அது வட்டேஸ்வர். நாத் பரம்பரையில வர்றவங்களுக்கு ஹூஸ் அல்டிமேட் குரு அப்படின்னா சிவா தான். ஆமா, அதனால வட்டேஸ்வர் இங்க சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. வட்டேஸ்வர் அப்படின்னா சிவனைத்தான் குறிக்கிறது. நான் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் பார்த்தோம். சரி, ஒரு ஞானியம் இருந்திருப்பார் போல் என்று நினைத்தேன். இல்லை, குருக்களுக்கெல்லாம் குருவாக இருப்பதால் அவர்களை வட்டேஸ்வர் என்று இந்த இடத்துல ஆட் செய்திருக்கிறார். இது சிவத்தையே சேரும் என்று எல்லாம் ChatGPT சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? அந்த பேனியன் ட்ரீ கீழன்னு சொல்றதுனால அந்த தட்சிணாமூர்த்தியை சொல்றாங்களோன்னு தோணுது. அவரும் சிவனுடைய அம்சமாகத்தான் கருதப்படுகிறார். அக்ஷய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்களா, பேனியன் ட்ரீ கீழே இருக்கக்கூடிய அந்த லார்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அக்ஷய தத்துவம். பகவத்கீதால கூட 15th சாப்டர்ல பேனியன் ட்ரீய வச்சுதான் உலக சம்சார விருட்சத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரி, நேற்று பாடின விழியில் உன் விழியில் பாட்டு சூப்பரா இருந்தது. இன்னொன்னு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணல.